ஹாய் கைஸ், வெல்கம் டு மனபிராந்தி. ஸோ நான் இன்னைக்கு பார்த்துட்டு வந்திருக்க படம் வந்துட்டு லப்பர் பந்து. நம்ம அட்டகத்தி தினேஷ், ஹரிஷ் கல்யாண்லாம் நடித்து இன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்கு. இது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமான்னு வச்சுக்கலாம். ஒரு ரெண்டு பேர்த்துக்குள்ளே இருக்க அந்த ஈகோ கிளாஷை பற்றி சொல்கிற படம் அப்படின்னு வச்சுக்கலாம். இல்லை இந்த கேஸ்டிசம் பற்றி, அதில் இருக்க சில டிஃப்ரென்சஸ் பற்றி பேசுகிற படம்னு வச்சுக்கலாம். ஆனால் இவ்வளோ இதை பேசினாலே எப்படியும் கடிச்சு குதறி வச்சிருவானுங்க, நல்லா இருக்காது அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். பட் ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. அதுதான் வந்து எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காகவும், எந்த இடத்துலையுமே வந்து நமக்கு போர் அடிக்காமல் ரொம்ப அழகாக வந்து நெகட்டிவ்னு எதுவுமே சொல்கிறதுக்கு பெருசாலாம் இல்லை. எனக்கு நெகட்டிவ்னு ஒன்றும் சொல்கிறதுக்கே இல்லைன்னு தான் சொல்லணும். அண்டு பாசிட்டிவ்ஸ்ன்னு பார்த்தோம்னா மியூசிக் அங்கங்கே பண்ணது, 2-3 சாங்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆக்டிங் வைஸ் வந்துட்டு ஹரிஷ் கல்யாணுக்கு வந்து இந்த ரோல் வந்து ஆல்ரெடி அவர் பண்ணதான். இப்போ பார்க்கிங் படத்தில் வந்துட்டு அவர் இந்த ஒரு ஈகோயிஸ்டிக் மேல் கேரக்டராக அவர் என்ன பண்ணியிருப்பாரோ அதே தான் திருப்பி இங்கே பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு வந்து இது அவரோட ஜோன் அந்த மாதிரி ஆயிடுச்சு. அண்ட் அட்டகத்தி தினேஷும் வந்துட்டு ஒரு ஒரு ஏஜ்டு பர்சன். ஆனால் இன்னும் அந்த கிரிக்கெட் மேலே இருக்க லவ்வோட இன்னும் நான் விளையாடுவேன், நான் அந்த கெத்து அப்படின்ற கேரக்டருக்கு வந்து ரொம்ப ஆப்டாக பண்ணியிருந்தாரு. அதே மாதிரியே படத்தில் எப்பயுமே வந்துட்டு நம்ம நார்மலாக இந்த ஹீரோயின் கேரக்டர்ஸு, ஃபீமேல் கேரக்டர்ஸ்லாம் வந்து பேருக்கு வச்சுருப்பாங்க. சும்மா பாட்டுக்கு மட்டும் போமா வந்து ஆடிட்டு போமா அப்படின்னு, அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் உண்மையாலுமே ஸ்ட்ராங்கான கேரக்டர்ஸாக வந்து டிசைன் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்குன்னு ஒரு முக்கியமாக பயங்கரமான ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருந்துச்சு. அண்டு கதை எப்படின்னா, இப்போ அந்த கேஸ்டிசம் இதெல்லாம் பேசினாலே வந்துட்டு ஐயோ வந்துட்டான்டா ப்ரீச் பண்ணுறான்டா அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ரொம்ப சட்டிலாக, அதாவது இதை பற்றி தான் பேசுகிறாங்கன்னு நமக்கு நல்லா தெரியும். ஆனால் வந்து அதை ரொம்ப ஓவர் டூ பண்ணாமல் அழகாக அங்கங்கே சில இடத்துல வச்சு அதை கடைசியிலையும் அதை வச்சு ஒன்று முடிச்சிருந்தது வந்து சூப்பராக இருந்தது. அண்டு இது ஒன்றும் ரொம்ப அன்பிரிடிக்டபிள் ஸ்டோரி அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. பட் ஆனால் வந்து த்ரூ அவுட் த மூவி வந்து அங்கங்கே நீங்கள் சிரிக்கலாம். ஓரளவு நல்லா லைட் ஹார்ட்டடாக தான் எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. ஸோ ஆன் டோட்டல் வந்து நீங்கள் உங்களுக்கு கிரிக்கெட் பிடிக்கும், நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வந்துட்டு ஏதாவது டோர்னமெண்ட்லாம் ஆடுவீங்க, இல்லை ஏதாவது லோக்கலில் கிரிக்கெட்லாம் விளாடுவீங்கனாலே உங்களுக்கு மோஸ்ட்லி இந்த படம் கனெக்ட் ஆகிடும். ஸோ இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி பர்சனலாக. அண்டு இந்த படத்தை நீங்கள் தேட்டரில் பார்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா கன்ஃபார்மாக தேட்டரில் போய் பாருங்கன்னு சொல்லுவேன். ஸோ ஃபார் மோர் contents like this, like, share and subscribe to Manabrandi. See you in the next video guys. Bye.